தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, நீர் என்னை காண்கிற தேவன். யூ see me God. நீர் என்னை காண்கிற தேவன். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவள், ஆகார், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடைய பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகார் கர்த்தருக்கே பெயரிடுகிறாள். என்ன பெயரிடுகிறாள்? நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி. பெற்றோர் பிள்ளைகளுக்கு பெயரிடுவார்கள், உதாரத்துமாய் கொடுக்கிறவர்களுக்கு கொடைவள் என்று பெயரிடுவார்கள். ஆனால் ஆகார் தேவனுக்கே பெயரிடுகிறாள், நீர் என்னை காண்கிற தேவன். நம்முடைய வாழ்வில் தேவன் எதை காண்கிறார்? முதலாவது பார்க்கின்ற பொழுது நம்முடைய இருதயத்தை காண்கிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். நம்முடைய இருதயத்தை காண்கிற தேவன். இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய இருதயத்துல தேவன் இருக்கிறாரா? இல்ல இந்த இருதயத்தில் அசுத்தங்களுக்கும் மோசமான காரியங்களுக்கும் இந்த இருதயத்தை நாம் இடம் கொடுக்கிறோமா? இருதயமானது தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறது. இரண்டாவதாக நம்முடைய விசுவாசத்தை காண்கிற தேவன். மார்க் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை பார்க்கிற பொழுது திமிர்வாதக்காரனை இயேசுவிடத்தில் கொண்டு வரார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி சொல்கிறார். பிரியமானவர்களே, மார்க் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர்கள் விசுவாசத்தை கண்டு. நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிற தேவன். நம்முடைய விசுவாசம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? இந்த மலையை பார்த்து போனா போயிடும், அப்படிப்பட்ட விசுவாசம். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக நம்முடைய தாழ்மையை காண்கிற தேவன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வசனங்களை பார்க்கிற பொழுது அங்கே பரிசேயன் அவன் ஜபிக்கிறான். நான் உபவாசம் இருக்கேன், தசமாவோ கொடுக்கேன், எல்லாமோ செய்யறேன்னு சொல்றான். அவனோட ஜபிக்கிறான். ஆயக்காரன் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறான். தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். ஆயக்காரனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. லூக்கா 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, அவன் அல்ல, இவனை நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அடுத்தபடியாக நம்முடைய துக்கத்தை காண்கிற தேவன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, இயேசு ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தார், அவ்வளவு கைமண்ணாய் இருந்தால். ஊராரில் வெகுஜனங்கள் உடனே வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாய் நிலத்தில் ஒப்புவித்தான். பிரியமானவர்களே, துக்கத்தை காண்கிற தேவன். மரித்து போனவனை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்புகிறார். ஒருவேளை துக்கத்தோடு இருக்கிறீர்களா? உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அடுத்தபடியாக நம் கண்ணீரை காண்கிற தேவன். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5-6, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களுடைய 15 வருஷங்களை கூட்டுவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். உன்னையும் இந்த நகரத்தை அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தம், என் தாசனாய் தாவீது நிமித்தம் இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லி என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். யோவான் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் லாசருக்கா இயேசு கண்ணீர் விட்டார். வெளிப்படுத்தல் 1:18, நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகளை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக நம்முடைய பாடுகளை காண்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களின் பாடுகளை கண்டார். யாத்ராமம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்கிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரரை என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரும் நான் எம்மாத்திரம் என்றார். அவர்கள் ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன் என்று சொல்கிறார் கர்த்தர். ஒருவேளை ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலே
எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே நீ பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயா, உன் பாடுகளை கண்டு காண்கிற தேவன். எதை குறித்தும் கவலைப்படாதே, கலங்காதே, திகையாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அடுத்தபடியாக தாயின் கருவிலே நம்மை காண்கிற தேவன். சங்கீதம் 139:16 தாவீது சொல்ற, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாள்களும் உருவேற்படும் நாட்களும் ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 139 சங்கீதம் 1 முதல் 10 வசனங்களை பார்க்கும்போது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் இது எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சொல்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உனக்கு தெரியும் என்று சொல்லி பார்க்கிறோம். என் நாவு சொல் பரவாதற்கு முன்னே ஏதோ கர்த்தாவை அதையெல்லாம் அறிந்திருக்கிறேன். தேவன் நம்முடைய கருவை காண்கிற தேவன். நம்முடைய கருவிலே நம்மை காப்பாற்றினார். இந்தியாவிலே எத்தனை கரு சிசு நடக்குது, சிசு கொலை நடக்குது, கருவை எத்தனை பேர் கலைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் நம்முடைய கருவிலே நம்மை கண்டார் அல்லவா, இம்மட்டும் நடத்தி வந்தார் அல்லவா. அவர் எவ்வளவு பெரிய தேவன். யோவான் 1:48 அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்மை காண்கிற தேவன் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஆண்டவரே, வசனத்தை கிடைப்பிடையில் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நடத்த தேங்க்யூ ஃபார் காட் பிளஸ்.